சாக்ரடீஸின் மேற்கோள்: உண்மையான ஞானம் என்பது எதுவும் தெரியாது என்பதை அறிவதுதான். விளக்கம்: ஞானம் மனத்தாழ்மையுடன் தொடங்குகிறது என்று சாக்ரடீஸ் கற்பிக்கிறார். உண்மையிலேயே ஞானமுள்ள ஒருவர் மனித அறிவு வரம்புக்குட்பட்டது என்பதை புரிந்துகொள்கிறார். நமக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும் என்று நாம் நினைக்கும் போது நாம் கற்றுக்கொள்வதை நிறுத்துகிறோம். ஆனால் நம் அறியாமையை ஒப்புக் கொள்ளும்போது நம் மனம் உண்மை, வளர்ச்சி மற்றும் புரிதலுக்குத் திறந்திருக்கும். இந்த மேற்கோள் நம்மை ஆர்வத்துடன் இருக்கவும், கேள்விகளை கேட்கவும், நாம் ஏற்கனவே அறிந்ததைப் பற்றி ஒருபோதும் பெருமைப்படவும் ஊக்குவிக்கிறது, ஏனென்றால் கற்றுக்கொள்ள எப்போதும் இன்னும் நிறைய இருக்கிறது. கதை: ஞானமுள்ள குயவன். ஒரு பழங்கால நகரத்தில் டியான் என்ற திறமையான குயவன் வாழ்ந்தான். அவரது பானைகள் நாடு முழுவதும் பிரபலமாக இருந்தன, மேலும் அவர் பெருமையுடன் கூறினார், மட்பாண்டங்களைப் பற்றி யாரும் எனக்கு எதுவும் கற்பிக்க முடியாது. ஒரு நாள், ஒரு வயதான பயணி தனது பட்டறையில் வந்தார். பயணி டியானின் வேலையை பாராட்டி, உங்கள் பானைகள் அழகாக இருக்கின்றன, ஆனால் அவற்றை வலிமையாக்க ஒரு புதிய வழியை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா என்று மெதுவாக கூறினார். டியான் சிரித்தார். களிமண் மற்றும் நெருப்பைப் பற்றி எனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும். நீங்கள் எனக்கு கற்பிக்க முடியாது. பயணி சிரித்துக்கொண்டே நடந்து சென்றார். சில நாட்களுக்குப் பிறகு, ஒரு புயல் வந்தது, டியோனின் பல பானைகள் குளிரில் விரிசல் அடைந்தன. பயணி திரும்பி வந்து களிமண்ணுடன் சிறிது மணலை எவ்வாறு கலப்பது என்பதைக் காட்டினார். டியான் அவரது ஆலோசனையை பின்பற்றினார், புதிய பானைகள் விரிசல் அடையவில்லை. டியான் தலை குனிந்து கூறினார், நமக்கு எல்லாம் தெரியாது என்று ஒப்புக்கொள்ளும்போது ஞானம் தொடங்குகிறது என்பதை இப்போது நான் காண்கிறேன். ஒழுக்கம்: உண்மையான ஞானம் பெருமையில் இல்லை, ஆனால் கற்றல் ஒருபோதும் முடிவடையாது என்பதை பணிவுடன் ஏற்றுக்கொள்வதில் உள்ளது. நமக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் நினைக்கும் தருணத்தில், நாம் வளர்வதை நிறுத்துகிறோம், ஆனால் நமக்கு எதுவும் தெரியாது என்று நமக்குத் தெரிந்தவுடன், எல்லாவற்றையும் புரிந்துகொள்ளத் தொடங்குகிறோம்.